அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சோசியல். ஸோ ஆல்ரெடி 6th சயின்ஸ் நம்ம பார்த்தோம். முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம். ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th சோசியல். இதையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் பருவம், இரண்டாம் பருவம், மூன்றாம் பருவம் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th சோசியலில் முதல் பருவம் ரொம்ப முக்கியமான பாடம் தான். அது நிறையா டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2023 வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th சயின்ஸ்லேருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டின். அது பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. 6th சோசியல்லேருந்து 2 கேள்வி, 6வதுலேருந்து மொத்தம் 3 கேள்வி. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் வைஸும் படிக்கணும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா 6வது உள்ளது, 9வது உள்ளது, 11வது, 3த்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகேவா? 6th சொன்ன விஷயம் 9th சொல்லியிருப்பாங்க, 9th கொஞ்சம் அப்டேட் ஆகி 11th சொல்லியிருப்பாங்க, நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பூமி எப்படி உருவானுச்சு, பூமியில் எப்படி தாவரங்கள் உருவானுச்சு, அப்புறம் உயிரினங்கள் உருவானுச்சு, மனிதர்கள் எப்படி உருவாகிருப்பாங்க, மனிதனுடைய தோற்றத்தை பற்றி பார்த்தோம்னா நிறையா கடவுள் படைச்சார், காற்றிலிருந்து உருவானுச்சு, நிறையா கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மனிதர்கள் ஒரு இடத்துல நிலையாக தங்கி வசிக்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆரம்பித்தாங்க. முன்னால் எப்படி விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு இடத்துல உள்ள இடத்த சுத்தம் பண்ணுவாங்க, அங்கே விவசாயம் பண்ணுவாங்க, அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணிட்டு கொளுத்தி விட்டு கிளம்பிடுவாங்க. ஓகேவா? எரித்து சாம்பலாக்கல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்பற்றுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சக்கரம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. சக்கரத்தின் மூலயமா மண்பானை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. மண்பானை கண்டுபிடிச்சது மூலயமா உணவை சேகரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ உணவு சேகரிக்கிறது ஆரம்பித்தோன்னே நம்ம இந்த இடத்துல நிலையாக தங்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அப்படி தங்கி அப்படியே டெவலப் ஆனதான் என்னது, நாகரிகம். ஸோ நமக்கு தெரியாத நாகரிகங்கள் எத்தனையோ நாகரிகங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சதில் உலகிலே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெசபடோமியா நாகரிகம். இதோட காலம் பார்த்தோம்னா 3500 to 2000. ஸோ போஆமுனா கிமு, புரிஞ்சுக்க முடியுதா? கிபு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போஆமுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு 2000 வருஷம், இதுக்கு முன்னாடி ஒரு 3500 வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5500 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா ஆச்சரியமானதாக தான் இருக்கும். நம்ம அதில் நம்ம இந்தியாவில் இருந்த நாகரிகம் என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இந்த மெசபடோமியாலாம் பார்த்தோம்னா ஈராக் அந்த ஏரியாவில் உள்ளது. கிட்டத்தட்ட சேம் காலகட்டத்தில் இப்போ வந்து விமானங்கள் இருக்குது, நிறையா டெக்னாலஜிலாம் இருக்குது. ஆனால் கிமு 3500லேயே மெசபடோமியாவிலேருந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு வந்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே பண்டமாற்று முறை பண்ணியிருக்காங்க, வணிகம் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்த பகுதிகள், சில பகுதிகள் அங்கே இருந்திருக்கு. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் இருந்திருக்கும். இது ஞாபகம் வச்சிங்க. இதில் ஒரு முக்கியமான நல்ல ஒரு பொறுத்துக்களை கேட்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது மிக பழமையான நாகரிகம். இது ஒவ்வொரு நாகரிகம் தோன்றதுக்கு ஒரு 6 வந்து முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இங்கே சொல்லுங்கள், மெசபடோமியா நாகரிகம் தோன்றதுக்கு முக்கியமான 6 என்ன? 6 சரி. 6வது புக்கில் உள்ள ஒரு ஹிஸ்ட்ரியில் உள்ள விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்க பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம். இது தோன்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? சிந்து தான், நிதி தான். அந்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா அந்த சிந்து நதி எங்கெல்லாம் பாய்ஞ்சதோ அது பக்கத்தில் தான் அந்த அமைஞ்சிருக்கும். எகிப்து நாகரிகம் அது தோன்றதுக்கு காரணம் நைல் நதி. சீன நாகரிகம் மஞ்சள் நதி, யாங்டிசியா. ஸோ யாங்டிசி எங்கே இருக்குது? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நாகரிகம் தோன்றதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. காரணம் என்ன? அங்கே இருந்த வளமான மண். ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா விளைஞ்சாதானே அறுவடை செய்ய முடியும். ஆறுகளில் பாயும் நன்னீர், தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி, 6 மூலியமாகவே நம்ம ஆரம்பித்தாங்க, கடக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் ஒரு நாகரிகம் தோன்றதுக்கு காரணம். இப்போ இந்த லெசன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருந்த நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம். அது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய தெய்வ வழிபாடு எப்படி இருந்துச்சு, அவங்களோட உணவு முறை எப்படி இருந்துச்சு, அவங்கள்ட்ட இருந்த என்னென்ன டெக்னாலஜிலாம் இருந்துச்சு,
பொதுவாக தெரிஞ்ச வேண்டியது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம். என்ன நாகரிகம்? ஒரு டவுனில் இருக்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. மாடி மேலே மாடி வீடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கழிவுநீர் வசதி, வாய்க்கால் வசதிலாம் இருந்திருக்கு. அதை ப்ராப்பராக மூடி இது பண்ணிடுறாங்க. வீடுகள்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணிடுறாங்க. நிறையா விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம் பூமியில் புதைஞ்சிருந்துருக்கும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1900 2000 இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் டைம் பீரியட் பார்த்தோம்னா 3300 to 1900. இந்த 1900 சரியாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் மூட ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி நமக்கு தெரியுது? இப்போ கீழடியில் அகழாய்வு பண்ணி எடுத்துருக்காங்க. கீழடிங்கிறது எங்கே இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தப்போ வெறும் மேடாக தான் இருந்திருக்கும். அங்கே ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்ட போகிறப்ப என்ன இருந்திருக்கும்? பழங்காலத்து பொருட்கள் கிடச்சிருக்கும். அதை எடுக்கிறப்ப அகழாய்வுலாம் வந்து நம்ம ஜேசிபி வச்சு நோண்டுவாங்களா? அகழாய்வை ரொம்ப மைனூட்டாக இதாக பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற பொருள்கள் என்ன பண்ணுவாங்க? C14 ரேடியோ கார்பன் வயது கணிப்பு, அதுக்கு பயன்படுற கார்பன் ஐசோடோப் என்ன அப்படின்னா C14. WF லிப்பி அப்படிங்கிறத இந்த முறையை தொற்றுவிச்சார். இந்த முறை மூலம் நம்ம பூமியிலேருந்து ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட வயதை என்ன பண்ணா கணிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹரப்பா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாம் பக்கத்து ஏரியா தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் 1947 வரைக்கும் என்ன தான்? ஒன்று தான். ஸோ இந்தியா பாகிஸ்தான் எல்லை கூட வரையறுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ரெட்க்ளிஃப். யார்? ரெட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு இவ்வளோ இதெல்லாம் இந்தியா, இதெல்லாம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உள்ள பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு என்ன பண்ணிட்டாப்புல வரையறுத்துட்டு போயிட்டாப்புல. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் நூலில் விவரிச்சிருக்காப்புல. யார்? சார்லஸ் மேசன். நோட் பண்ணி வச்சுங்க. லாகூர் டு கராச்சி 1856 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் போக்குவரத்து பண்ணுறதுக்காக நோண்டுறாங்க. எடுக்கிறப்ப சில இடிபாடெலாம் கிடைக்கிறது. அப்போ எடுக்கிறப்ப தான் இது என்ன அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒரு இடத்த நோண்டுறப்ப உள்ள ஒரு உலகமே இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும்ல. 1856 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? முதல் ரயில் போக்குவரத்து எந்த வருஷம் அனுப்பப்பட்டது? இந்தியாவில் வந்து 1853 மும்பை டு தானே. மும்பை டு தானே. ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா 1854. மூணாவது பார்த்தோம்னா 1856. ஸோ ரெண்டாவது ரயில் போக்குவரத்து எங்கே அனுப்பிச்சாங்க சொல்லுங்கள்? ரெண்டாவது ரயில் போக்குவரத்து 1854. மூணாவது ரயில் போக்குவரத்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்த ஆண்டு 1920 நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? அதோட காலம் என்ன காலம்? சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன சொல்லுங்கள்? 3300 to 1900. அந்த 3300 தான் இந்த நாகரிகம் தோன்றிருக்கு. 1900 அழிய ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு 3300 வருஷம் ப்ளஸ் ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 4000 வருஷமாக அந்த பொருள்கள்லாம் சேதமடையாமல் இருந்திருக்குன்னா அது எப்படின்னு பார்த்து கொஞ்சம். ஓகேவா? சரி, ரைட்டு. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்சல். ஸோ இவங்கெல்லாம் வந்து தோண்டி எடுக்கல அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்காது? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி ஒன்று இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. பாருங்கள், 1924 ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்சல். ஸோ ஹரப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஹரப்பா வந்து இந்தியாவில், மொஹஞ்சதாரோ வந்து அப்படிங்கிறது பாகிஸ்தானில். ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமே தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல ஜான் மார்சல். நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இந்திய தொல்லியல் துறை, ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட், இவருடைய வேலையே என்ன அப்படின்னா தொல்லியல் பண்ணுறது தான். தொல்லியல் பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு பொருள் கிடச்சதுன்னா அதோட பழமையை கண்டுபிடிக்கிறது. இது எங்கே இருக்குன்னா 1861 நிரூபிக்கிறாங்க. புதுடில்லியில் இருக்குது. புதுடில்லியில் எந்த இடத்துல இருக்குது தெரியுமா? பிளேஸ் ஒரு கோட்டையில் வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு போனேன், பார்த்தேன்.
அங்கே சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்ச மண்பானை எல்லாமே வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மண்பானை எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861, தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை நிறுவப்பட்ட வருஷம். எப்படி ஏஎஸ்சி அங்கே இருக்காங்களோ அதே போல் தமிழ்நாட்டிலே ஏஎஸ்சி இருக்காங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது இந்த இந்திய தொல்லியல் துறை நிறுவனத்துக்கு காரணமாக இருந்தது, முக்கியமான காரணமாக இருந்தது அந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். ஸோ மொகஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு இடம் தான் என்னது மொகஞ்சதாரோ, இன்னொரு இடம் என்னது ஹரப்பா. ஓகேவா? ஆனால் மொகஞ்சதாரோவை விட பழமையானது இது ஹரப்பா நாகரிகம். ஸோ மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்தவர்களின் மேடு. எழுதுவீங்க. மொகஞ்சதாரோ அப்படின்னா இறந்தவர்களின் மேடு. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். ஓகேவா? ஸோ நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிவிக்ஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லில வந்திருக்கு. நாகரிகம் சிவிக்ஸ். இப்போ ஹரப்பா நாகரிகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஹரப்பா நாகரிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா நாகரிகமும் ஒரு நகர திட்டமிடல் தான், டவுன் மாதிரி தான் அது வந்து இருந்திருக்காங்க. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்திருக்கு. தூய்மை பொது சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எடைகள் அளவீடுகள் என்ன பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்பா நாகரிக மக்கள் 2 பகுதியாக வளர்ந்துருக்காங்க, மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு. மேல் பகுதியில் யார் இருந்தாங்க அப்படின்னா கோட்டை நகர நிர்வாகிகளாக இருந்திருக்காங்க, கீழ்ப்பகுதியில் பொதுமக்கள் இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எழுதி வச்சுங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி எது அப்படின்னா மெகர்கர். சொல்லுங்க சொல்லுங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி. இந்த மெகர்கர் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் டு பலுச்சிஸ்தான் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது மெகர்கர். ஒரு 2 கேள்வி இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர். அதே போல் இதில் முக்கியமான ஒரு 4 இடம். இதை தெரிஞ்சிட்டாவே போதும். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு யார் இடிபாடுகளை கண்டுபிடிச்சது, ஏஎஸ்ஐ எப்போ நிறுவப்பட்டது, அடுத்தது ஹரப்பானா என்ன பேர், மொஹஞ்சதாரோனா என்ன பேர், அடுத்தது முக்கியமான இடங்கள். உதாரணத்தை பார்த்தோம்னா ராக்கி கர்கி எங்கே இருக்குது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ராக்கி கர்கி சொல்லுங்கள், ஹரியானா. லோத்தல் குஜராத். காளிபங்கன் ராஜஸ்தான். இதெல்லாம் வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடத்துல முக்கியமான பகுதிகளாக இருந்திருக்கு. அங்கே அந்தந்த இடத்துல நான் ஆய்வு பண்ணுறப்போ சில முக்கியமான பொருள்கள்லாம் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து நிறையா பகுதிகள் இருந்தாலும் இந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ சிந்து சமவெளி எப்படி இந்தியாவின் மான்செஸ்டர்னு எதை சொல்கிறோம்? அகமதாபாத் பார்த்தா மும்பையா? சரி, அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, அப்படி தானே? தமிழ்நாட்டின் மான்செஸ்டரு ஏன் மான்செஸ்டர்னு சொல்கிறோம்? பருத்தி சம்பந்தமான நெசவு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சாலைகள் எங்கே இருக்கோ அதே போல் சிந்து சமவெளி நாகரத்தில் எங்கே இருந்திருக்கு அப்படின்னா லோத்தலில் இருந்திருக்கு. நோட் பண்ணி வச்சுங்க. சிந்து சமவெளி நாகரத்தின் மான்செஸ்டர் லோத்தல். இது லோத்தல் அப்படிங்கிற இடம் எங்கே இருந்தது அப்படின்னா குஜராத்து. இதில் தான் ஒரு கப்பல் கட்டுத்தளம் இருந்திருக்கு. லோத்தல் இங்கே தான் ஒரு கப்பல் கட்டுத்தளம். சிந்து சமவெளி நாகரத்தில் கப்பல் கட்டுத்தளம் எங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிற என்ன சொல்லணும்? லோத்தல். அது ஒரு துறைமுகம். அது அடுத்தது பாருங்க, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் ஒரு மெகர்கர். வீடுகள்லாம் பாருங்க கேட்பாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தில் மாடி வீடுகள் காணப்பட்டது என்ற கூட்டானது சரியா தவறானா? சரி, மாடி வீடுகள் இருந்திருக்கு. அப்பயே சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சுண்ணாம்பு கலவை, சூரிய வெப்பத்தில் உலக வைக்கப்பட்ட செங்கல் அதெல்லாம் இருந்திருக்கு. வீடெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா இப்படி தான் இருந்திருக்கு. வீடு வந்து மேலே சமதளமாக இருந்திருக்கு, கூரெல்லாம் கிடையாது, சமதளமாக. மூங்கிலாம் வச்சு அடுக்கி நம்ம மாடி வீடுலாம் இருந்துருக்காங்களா, அது போல் ஜன்னல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஜன்னல் வச்சு மாடி வீடு கட்டியிருக்காங்க. வடிகால்கள், பாத்ரூம் இது
அதெல்லாம் வந்து வடிகால்கள்லாம் வந்து மூடப்பட்டிருந்திருக்கு. அங்கே என்ன இருந்திருக்கு, பெருங்குளம் அமைஞ்சிருக்கு. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. ஸோ அதோட டைமென்ஷன் எல்லாம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஸோ பெருங்குளம், இந்த பெருங்குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா குளிக்கிற தண்ணி வரதுக்கு ஒரு பார்த்து, வெளில போகிறதுக்கு ஒரு பார்த்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, அடுத்து தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பூசிருந்துருக்காங்க. எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் 3300 அவங்க வாழ்ந்த மாதிரி இப்போ நம்ம வாழல. இது கிமுல செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம். இந்த தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா ஹரியானா, ராக்கி ஹெரிகி. நோட் பண்ணி வச்சுங்க, கேட்பாங்க டேரெக்டாக. இதெல்லாம் டேரெக்டாக மனப்பாடம் பண்ணுற கேள்வி தான். தானிய களஞ்சியம் எங்கே காணப்பட்டது? மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டம், கூட்டரங்கு. அதில் பார்த்தீங்கன்னா 20 தூணு, 4 வருஷம் அப்படி ஒரு இடம் வச்சுருந்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் நீரோட நீளத்தை அளக்கிறது பயன்படுத்தி சில குச்சிகள் பயன்படுத்திருக்காங்க. சக்கரை வண்டிகள் பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போவோம். சக்கரத்தோட பயன் அறிந்திருந்தாங்களா அப்படின்னா அறிந்திருந்தார்கள். அந்த சக்கரம் எப்படி இருந்துச்சுன்னா ஆரம்லாம் கிடையாது, ஒரு பலவை எடுத்து இப்படி ரவுண்டாக, அவ்வளோதான். இதான் சக்கரம், ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக இருந்திருக்குது. இப்படி கிடையாது சக்கரம், இப்படி கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் சக்கரத்தின் பயனாக இருந்திருந்தாங்க. அவங்க முதல்ல பயன்படுத்தின தனிமம் எதுன்னு பார்த்தோம்னா செம்பு. என்னது? செம்பு அல்லது தாமிரம். இரும்போட பயனை அறியவில்லை. நோட் பண்ணி வச்சுங்க. இரும்பின் பயனை அவங்க என்ன பண்ணல, அறியவில்லை. நாய் வளர்த்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? நாய் வளர்த்துருக்காங்க. குதிரையோட பயன் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகள் என்ன பண்ணல, கிடைக்கல. இப்போ பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முத்திரைகள் ஈராக்கு, குவைத்து, சிரியா, மெசோபொட்டோமியா இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அப்போனா சிந்து சமவெளி நாகரிகத்தில் எங்கே போயிருக்காங்க? மெசோபொட்டோமியா போயிருக்காங்க, ஈராக் போயிருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகங்கிறது இந்தியா. ஈராக் எங்கே இருக்குது? வணிக தொடர்பு பண்ணியிருக்காங்க, கடல் மூலியமாக வணிகம் பண்ணியிருக்காங்க. சுமேரிய நாட்டோட அரசர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்தியாவுக்கு வந்து மிளகு வாங்கிட்டு போயிருந்துருக்காப்புல. யார்? நாரம் சிங் அப்படிங்கிறவர். புரிஞ்சுக்க முடியுதா? தங்கத்தை கொடுத்து மிளகு வாங்கிட்டு போயிருக்காப்புல. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடாமியில் கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் போல் எங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா சிந்து சமவெளி பகுதியில். நோட் பண்ணிக்க. சொன்னோம்ல, கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே? லோத்தல், குஜராத். மசகசான் கப்பல் கட்டுத்தளம் எங்கே இருக்கு? மசகசான். நோட் பண்ணி வச்சுக்க. மசகசான், மும்பை. மசகசான் கப்பல் கட்டுத்தளம். கார்டன் ரீச் கப்பல் கட்டுத்தளம் கொல்கத்தா. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கப்பல் கட்டுத்தளம், துறைமுகம், செயற்கை துறைமுகம், இயற்கை துறைமுகம், முக்கியமான ஃபேக்டரிஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். புக்கை படித்தாவே போதும், புக்கில் உள்ள டேட்டா படித்தா போதும். ஓகேவா? ஸோ இந்த ஒன்லைனரை நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படின்னா புத்தகத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்லைனர் பார்க்கணும். புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கண்டென்ட்டு மேலும் அறிந்து கொள்வது நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கேட்ட 70 ஜிகே கேள்வியில் 20 கேள்வி பாக்ஸ் கொஸ்டின் தான். 10 கேள்வி பார்த்தோம் அப்படின்னா மேலும் அறிந்து கொள்வோம். இதில் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறவரை என்ன பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணோம்? அடுத்து பாருங்கள், லோத்தல் அமைந்துள்ள இடம் குஜராத்தில் சபர்மதி துணையாற்றில் இருக்குது. கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தாஜ்மஹால் எங்கே அமைஞ்சிருக்கு? ஆக்ரா. எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு? அடுத்தது டெல்லி எந்த ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு? டெல்லி வேற, ஆக்ரா வேற, அப்படி தானே? தாஜ்மஹாலுக்கும் டெல்லிக்கு எவ்வளோ தூரம் இருக்கு? நிறைய தூரம். டெல்லி போனால் தாஜ்மஹாலை பார்க்கலாம்னு போகக்கூடாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை, நடனமாது பெண் சிலை. இப்போ நினச்சி பாருங்கள், 3500 கிமு 3500 வருஷத்தில் ஒரு இரும்போட பயன் அவங்க தெரிஞ்சில்ல. அப்போனா தாமிரம், செம்பை உருக்கி இப்போ உள்ள டெக்னாலஜி படி அதை வார்ப்பு பண்ணி அதை கூல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன மாதிரியான டெக்னாலஜி சத்துவம் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலை மெல்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சரில் அதை வந்து மெல்ட் பண்ணணும். அவ்வளோ டெம்பரேச்சரில் மெல்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க,
வார்த்துருக்காங்க. அந்த இரும்பு உருக்காலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? சிந்து சமவெளி நாகரிகத்தை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? இரும்பு உருக்காலையெல்லாம். ஸோ பார்த்து வச்சுங்க. அமர்ந்த நிலையில் ஆண் சிலை வந்து மோஞ்சதாரதோ, நடனமாவது பெண் சிலை அதுவும் மோஞ்சதாரா தான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தந்தம். தந்தத்தோட பயனை அறிவிச்சிருக்காங்க. தந்தத்தில் தான் அளவுகோல் என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுகோலோட சிறிய அளவிட என்னென்னு பார்த்தோம்னா 1704 மில்லிமீட்ரு. அப்படின்னா எத்தனை சென்டிமீட்ரு? 170.4 சென்டிமீட்ரு. சிந்து சமவெளி நகரத்தில் வாழ்ந்த பெண்கள் கண்ணுக்கு மையிட்டு இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? கண்ணுக்கு மையிட்டு இருக்காங்க. காதல் திருமணம் செஞ்சுருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம். மனிதர்கள்னே சொல்லிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மனிதர்கள் எங்கே தான் வாழ்ந்துருக்காங்க அர்த்தம்? சிந்து சமவெளி நாகரிகம். அதில் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ராக்கிகரிகி, காளிபங்கன், லோத்தல் இதெல்லாம் முக்கியமான பிளேசஸ். செம்பு அல்லது தாமிரம். மின்சாரத்தை கடத்துறதுல நல்ல கடத்தி அப்படின்னா எதை சொல்ல முடியும்? வெள்ளி. ஓகேவா? வெள்ளி தான் நல்ல நற்கடத்தி. ஃபுல்லாகவே வெள்ளியில் லைன் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அதனால தான் என்னத்தில் போட்டிருக்காங்க? அலுமினியத்தில் போட்டிருக்காங்க. எதில் போட்டிருக்காங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு போன எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா? கீழ் கண்டவற்று எது மின்சாரத்தை கடத்தும் பொருள் கடத்தாத பொருள் கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்து வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த நடனமாவது பெண் சிலை வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கணிச்சது அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேவா? இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல் நகர் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான்லாம் இருக்குது. நம்ம இதுலேயும் மதுரை இருக்கா இல்லையா? பாகிஸ்தான்லேயும் மதுரை இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் வேறு நாடெலாம் கிடையாது, இந்தியா தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் தான் இருந்தது இந்தியா. அடுத்தது பாருங்கள், காவிரி, பொருன்ஸ் ஆறுகள். ஆப்கானிஸ்தானில் காவிரி ஆறு இருக்கான். கங்கை நதி நீளம் எவ்வளவு? 25. காவிரி நதியோட நீளம்? காவிரி நதி நீளம் எவ்வளவு? அது தமிழ்நாட்டில் எவ்வளோ நீளம் பாயுது? அப்படியே கொஸ்டின் மார்க்காக போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 790 கிலோமீட்டரா மீட்டரா? கிலோமீட்டரு. சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், கவனிங்க. இது ஒரு பொறுத்து கூட வைக்கலாம். காவிரி, பொருன்ஸ் கோடு போட்டு ஆப்கானிஸ்தான். கொற்கை, வஞ்சி பாகிஸ்தான். காவிரி, வாலா, பொருணை ஆறுகள் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் பயன்படுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? சிவப்பு நிற மணிக்கற்கள் பயன்படுத்திருக்காங்க. இப்போ இந்த கேள்விலாம் இப்போ பார்க்குறப்ப நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் எக்ஸாம் காலில் பார்க்குறப்ப நம்ம எப்படி இருக்கோம்? வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். தெரிஞ்சு வச்சுங்க. மண்பாண்டங்கள் உருவாக்கிறாங்க சக்கரத்தின் மூலயமா. மண்பாண்டங்கள் பார்த்தோம்னா சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கு. அதில் வேலைப்பாடுகள் என்ன பண்ணிடுறாங்க? கருப்பு நிறத்தில். மண்பாண்டம் ஃபுல்லாக சிவப்பு நிறம். கருப்பு நிறத்தில் இது வந்து உருவங்கள், வேட்டையாடி தூக்கிட்டு போகிற மாதிரி அது போன்ற இதெல்லாம் பண்ணிடுறாங்க கருப்பில். ஓகேவா? பாருங்கள், ஹரப்பா நகரம் எப்போ சரியாக தொடங்கியிருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. இது 1900. இதெல்லாம் நீங்கள் வந்து பழைய புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 1750 கொடுத்துருப்பாங்க. எப்போ கொடுத்துருப்பாங்க? இதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1750 வரைக்குமே இருந்திருக்கு. 1900 தான் இருக்குது சரியாக தொடங்கியிருக்கு. முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு? சுமேரியர்கள். ஓகேவா? ஸோ எழுத்து வடிவம் எப்படி? சிந்து சமவெளி நகர மக்கள் எப்படி எழுதுனாங்க? வடமிருந்து இடம், இடமிருந்து வளம் இப்படி எழுதுவாங்க. இப்போ இப்படி எழுதாங்க வச்சுக்கலாம். இப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்காங்கன்னா திரும்ப மறுபடியும் இப்படி எழுதுவாங்க, மறுபடியும் இப்படி எழுதுவாங்க. இது வரைக்குமே அவங்க எழுதின எழுத்து என்ன பண்ண முடியா? மீனிங் கண்டுபிடிக்க முடியல, பொருள் கண்டுபிடிக்க முடியல. சிந்து சமவெளி. ஓகேவா? ஸோ மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி உலக பாரம்பரிய சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2500 குபு மண்ணால் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட பிரமிடு கிசா பிரமிடு. இதோட எடை வந்து 15 டன்னு. இதுக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கு. யாரோட? சிந்து சமவெளியோட தொடர்பு இருந்தாலும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த எகிப்து அரசன் அபு சிம்மல், இப்படி நோட் பண்ணிச்சிங்க. எகிப்து அரசர் யார்? அபு சிம்மல்.
மொசபடமையா ஊர் நம்மு என்ற அரசன் யாரு? சின் அப்படிங்கிற சுதந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகாட் அப்படிங்கிற இடம். குபு மன்னலால் கட்டப்பட்ட பிரமிடு கிசே பிரமிடு. பாருங்க, சிந்து சமவெளி மக்கள் அறிந்த உலோகம் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இதெல்லாம் பின்னாடி அறிஞ்சிட்டாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு பயன்படுத்தப்பட்டது செம்பு. இதை நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப நல்ல ஒரு இது. இப்போ தங்கத்தின் பயனை அறிஞ்சிருக்காங்களா இல்லையா? அறிஞ்சிருக்காங்க. எதோட பயனை தெரியல அப்படின்னா இரும்போட பயன் தான் தெரியல. சிந்து சமவெளி மக்கள் எந்த உலகத்தையும் பயன்படுத்தி தெரியாது அப்படின்னா இரும்பு. பொதுவாக வந்து காலத்தை பார்த்தோம்னா உலோக காலம், வேத காலம், பெருங்கற்க காலம் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. கல்லால் ஆயுதங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கற்காலம். ஓகேவா? என்னது? கற்காலம், பெருங்கற்காலம். அதே உலோகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா உலோக காலம். வெண்கலத்தில் கருவிகள் அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வெண்கல காலம். புரிஞ்சுக்க முடியுதா? இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. வேத காலம், பெருங்கற்காலம், உலோக காலம், வெண்கல காலம் சொல்லிட்டு. இந்த சிந்து சமவெளி காலம் எந்த காலம்னா உலோக காலம். ஏன்னா இப்போ உலோகம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல காலம். ஹரப்பா மக்களுக்கு இரும்போட பயன் தெரியாது. நிலத்தை ஆய்வு செய்ய பயன்படுத்துவதற்கு காந்தப்புல வருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. அணிகலங்கள் பாருங்கள், தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதனால அணிகலன்லாம் செஞ்சுருக்காங்க. பானைகளுக்கு காலப்பட உருவம் சொன்னோம்ல, பானை என்ன நிறம் வந்துச்சு? சிவப்பு நிறம். அதில் வேலைப்பாடு தான் என்ன நிறம்? கருப்பு நிறம். ஓகேவா? ஆல்ரெடி சொன்னதான். தொல்லியல் ஆய்வாளர்கள் தரப்படுத்தப்பட்ட முறை என்னது? C14 வயது கணிப்பு முறை. தானிய களஞ்சியம், பெருங்குளம். நோட் பண்ணி வச்சுங்க. தானிய களஞ்சியம் இருந்தது வந்து ஹரப்பா. பெருங்குளம் காணப்பட்டது உலகில் முதலில் கட்டப்பட்ட பொது குளமே என்னதானா? பெருங்குளம் தானா. இந்த ஹரப்பா நாகரிகம் தொடங்குறதுக்கு, அதாவது சரியாக தொடங்குறது நிறைய காரணம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. அப்போ நிறைய மக்கள் வந்து அங்கேருந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹரப்பா எங்கே அமைஞ்சிச்சு அப்படின்னா தெற்காசியாவில் அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்கு? தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம் பார்த்துட்டோம். காலம் 3300லேருந்து 1900 வரைக்கும். பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நம்ம சாதாரண சிம்பிளாக பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளவு? 13 லட்சம். நகரத்தில் 6 பெரிய நகரம் அதில் இருந்திருக்கு. கிராமம் 200க்கும் மேற்பட்டவே இருந்திருக்கு. அவ்வளோதான் சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? முக்கியமாக அந்த இடங்கள் பார்த்தோம். லோத்தல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? குஜராத். காளிபங்கன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ராஜஸ்தான். ஓகேவா? ராக்கி ஹெரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஹரியானா இருக்குது. அடுத்து என்ன பார்த்தோம்? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர். சிந்து சமவெளி நாகரிகத்தை கப்பல் கட்டுதல் எங்கே இருந்துச்சு? லோத்தல். அதே போல் இந்த நடன மாது சிலை, ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ தொடங்குனுச்சு, எப்போ சரியாக ஆரம்பிச்சிச்சு, அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல மெசொபொட்டாமிய நாகரிகம், அந்த 4 நாகரிகத்தையுடைய வருடங்கள் அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தொல்லியல் துறை எப்போ ஏற்படுத்தப்பட்டது, எந்த வருஷம் இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, தொல்லியல் துறை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. மைண்டில் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிங்க. புரிஞ்சுக்க முடியுதா? சிந்து சமவெளி நாகரிகம் இவ்வளோதான் விஷயம். இப்போ 9th 10thலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 9th 11thலாம் கொஞ்சம் கூற்று காரணங்கள், அந்த அவங்க மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தானே? ஸோ ஃபஸ்ட்டு பாடம் என்ன கொடுத்தாங்க? இந்தியாவில் பழமையான நாகரிகம் முக்கியமான இடத்த கொடுத்தாங்க. 2வது பாடம் அப்படின்னா இதே போல் தமிழ்நாட்டிலே ஒரு பண்டைய இடங்கள் என்ன இருந்திருக்கு. ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் நமக்கு தெரிஞ்சது என்னது? மெசொபொட்டாமிய நாகரிகம். இது எவ்வளோ வருஷம்? 6500 ஆண்டுகள் முற்பட்டது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின். என்னது? பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்கள். உலகின் இந்த நாகரிகம் தமிழகத்தில் தொன்மையான நாகரிகம் பார்த்தோம்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த 3 இடமும் பழமையானது. இந்த 3 இடத்த பற்றி பார்க்க போகிறது தான் இந்த பாடம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோவலன் கண்ணகி இவங்க எதில் வரவங்க? இல்லை, எந்த பாட்டில் வரவங்க? சிலப்பதிகாரம். அவங்க பிறந்த ஊர் தான் யார்?
பூம்புகாரில் தான் அவங்க பிறந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். பூம்புகார்லேருந்து போய் மதுரை என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்தில்ல மதுரையை அழைச்சிட்டாங்க. இப்படி தான் திருவாரூர் அந்த வழியாக தான் நடந்து போயிருந்துருக்காங்க. நடந்தே போயிருக்காங்க எங்கே, மதுரைக்கு. ஸோ பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை வங்காள விரிகுடா. ஸோ வங்காள விரிகுடா அப்படிங்கிறது கிழக்கில். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தோம்னா இதையே நமக்கு ஒரு டவுட் வந்துருக்கு பார்த்துறீங்களா, வங்காள விரிகுடா எங்கே இருக்குது, அரபிக்கடல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் எங்கே ஒன்றிணையுது சேருது, நீலகிரியில். நோட் பண்ணி வச்சிங்க. புவியியலுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. புவியிலேருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. உதாரணத்துக்கு உயர்ந்த மலை சிகரம், தொட்டப்பேட்டா, ஆணையமுடி, ஒன்றுமே கிடையாது. 10th சோசியல் புக்கை படித்தாவே நிறைய விஷயம் உங்களுக்கு நீங்கள் அறிவாளியாக மாறிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் முடிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆறுகள்லாம் கொடுப்பாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 வட இந்திய ஆறு கொடுத்துட்டு ஒரு தென்னிந்திய ஆறு வேறுபட்டது எது. டிஎன்பிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகளை மேலே இருந்து அப்படியே நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க, 1 2 3 4 இதுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த எஸ்ஐ கொஸ்டினுக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம். டிஎன்பிசி கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போ காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது, கர்நாடகாவில் உள்ள குடகு மலையில் உற்பத்தி ஆகி எங்கே கலக்குது, நம்ம ஊரில் பூம்புகாரில் அங்கே கலக்குது. ஓகேவா? இதே போல் ஆறுகள் உற்பத்தி ஆகிற இடமும் படிக்கணும். என்ன பண்ணோம், காவிரி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது. ஸோ பத்மா அப்படின்னு அழைக்கப்படுற ஆறு எது, பத்மா. பத்மா, சாங்போ, ஆண்பெருணை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஆண்பெருணை. ஆண்பெருணை கேள்விப்பட்டதில்ல, கேள்விப்பட்ட மாதிரி தான் சார் இருக்குது, ஆனால் விடை தெரியவில்லை. தன்பெருணை, தன்பெருணை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா துணையாறுகள் படிக்கணும். என்ன படிக்கணும், துணையாறு. கீழ்கண்டவற்றில் எது சிந்து நதியின் துணையாறு, எது காவிரியின் துணையாறு அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சார் ரைட்டு. பூம்புகார் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா புகார், காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் அப்படி சொல்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சோழர்களுடைய துறைமுகம் தான் என்னது, பூம்புகார். சோழர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது தெரியுமா, நோட் பண்ணி வச்சுங்க. பட்டினப்பாலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 3 கேள்வி ரொம்ப முக்கியமானது. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, அதுக்கப்புறம் பதிற்றுப்பத்து. வெரி குட். இது சோழர், இது பாண்டியர், இது சேரர். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகேவா? ஸோ சோழ நாடு என்ன பூ, பூ பூ அத்திப்பூ. வேப்பம்பூவா, பனம்பூ. தொண்டை நாடுக்கு எது இல்லையா, இந்த பூ எது இல்லையா, சின்ன சின்ன சொல்லுங்க. சோழ நாடு புலி, மீன், வில்லம்பு. தொண்டை நாடு இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க.
இங்கே பாருங்க, துறைமுக நகரம். புகார் வந்து என்னது? புகார் வந்து துறைமுக நகரம். வணிக நகரம் மதுரை. கல்வி நகரம் காஞ்சி. ஓகேவா? ஸோ 6வது சோசியல்லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க சொல்லுங்க? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 500 கேள்வி இருக்குது. எத்தனை கேள்வி இருக்குது? 500 கேள்வி இருக்குது. சரி பார்த்துங்க. சிலப்பதிகாரத்தோட நாயகி நமக்கு தெரியும் யார்? கண்ணகி. கோவலோட தந்தை மாசாத்துவான். இந்த மாசாத்துவானுக்கு என்ன பேர் அப்படின்னா பெருவணிகன். எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா கடையை என்ன பண்ணுவாங்க? சாத்துவாங்கல்ல. வணிகன் கடை சாத்துவாங்களா? சாத்த மாட்டாங்களா? சாத்த மாட்டாங்களா? மாசாத்துவான் பெருவணிகன். அடுத்தது கண்ணையோடைய அப்பா பேர் என்ன பேர்? மாநாயகன். இந்த கொடுத்துருக்காங்க. கண்ணையோட அப்பா பேர் மாநாயகன். நாவாய். நாவாய் கேள்விப்பட்டிருவோம். நாவாய், தெப்பம், தோணி, கடல். ஓகேவா? பார்த்துங்க. பெருங்கடல் வணிகன். பூம்புகாரின் சிறப்பை பற்றி கூறுவது சிலப்பதிகாரம். ஸோ இங்கே பார்த்தோம்ல, இந்த பட்டினப்பாலை எழுதுனது யார் அப்படின்னா கடியலூர் உரித்திரங்கனார். நோட் பண்ணி வச்சுங்க. கடியலூர் உரித்திரங்கனார். கடியலூர் உரித்திரங்கனார். அடுத்தது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். பதிற்று பத்து இந்த பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் கடியலூர் உரித்திரங்கனார் எந்த நூற்றாண்டு தெரியுமா? 2ஆம் நூற்றாண்டு. எப்படின்னா கண்ணு யாரை கடிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கண்ணை கசகோமில் கண் எத்தனை கண்ணு? 2 கண் இருக்கா? எது புரியுதா புரியலையா? சேரர் பதிற்று பத்து யார் எழுதினது? அடுத்து பாருங்க, பூம்புகாரில் வணிகம் செய்ய எந்த நாட்டில் சேர்ந்தவர் வந்திருக்காங்க அப்படின்னா கிரேக்கம், ரோம் அதெல்லாம் வந்திருக்காங்க. பூம்புகார் போயிருக்கீங்களா? அந்த காவிரி கலக்கிற இடத்த பார்த்துருக்கீங்களா? சின்னோண்டு இடம் தான், ரொம்ப ஒரு சின்ன வாய்க்கால் தான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஒரு சின்ன மது இருக்கும். அந்த இடத்துல வந்து இந்த இடம் கலக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி எங்கே உற்பத்தி ஆகி எங்கே வந்து கலக்குது? சின்ன ஒரு வாய்க்காலை கலந்து அங்கேருந்து கடலுக்கு போகுது. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு குறிப்பிட்ட நூல் பட்டினப்பாலை. ஓகேவா? அந்த பட்டினப்பாலை ஆசிரியர் கொடுத்துருக்காங்க பாருங்க, உரித்திரங்கண்ணனார். ஸோ அங்கே பூம்புகாரில் என்ன பண்ணிருக்காங்கன்னா கடல் வழியாக குதிரை இறக்கிருக்காங்க, தரை வழியாக மிளகு. இது பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும். அந்த பாடத்தில் என்ன இருக்கும்? புக் பேக்கில் இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. கடல் வழி என்னது? குதிரை. தரை வழி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கிழக்கு பகுதியிலேருந்து பவளம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து, ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், வடமலையிலிருந்து தங்கம், மெருகூட்டப்பட்டு அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. என்னத்தை? தங்கத்தை. இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்கலாம். ஸோ கடல் வழி என்ன சொல்லுங்கள்? கடல் வழி குதிரை, தரை வழி மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கிழக்கு பகுதி. அடுத்து பாருங்க, எந்த நகர வாழ்வினை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தினை வாசித்து மற்றும் பட்டினப்பாலை வாசி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா பூம்புகாரை பற்றி. ஸோ சிலப்பதிகாரத்தில் எத்தனை காண்டங்கள்? புகார் 5 சொல்லுங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம் 5 காண்டம். கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டம்? 6 காண்டம். என்னென்ன காண்டம் சொல்லுங்க? ஆரண்ய காண்டம், காட்டில் நடக்கிறத பற்றி சொல்கிறதா என்னது? ஆரண்ய காண்டம். பாலகாண்டம், யுத்த காண்டம். மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்பராமாயணம் அதெல்லாம். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற நகரம் எங்கே? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பூம்புகாரை பற்றி பார்த்தோம். பூம்புகாரில் சிலப்பதிகாரம் மணிமேகலையுடைய கதாநாயகிகள் இருந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணாங்க? இறக்குமதி ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம். கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு? எழுதி வச்சேன். கல்வி கரையில்லாத காஞ்சி திருநாவுக்கரசர். நாவு கரை. நாவில் மிட்டாய் போட்டோம்னா நாவு கரையும்ல.
இப்போ மதுரையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதுரையை பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் என்னது, தூங்கா நகரம். என்ன நகரம்? தூங்கா நகரம். அதில் பார்த்தீங்கன்னா 4 அங்காடி அல்லங்காடி அப்படிங்கிற 2 அங்காடி இருக்குது. இரவு பகல். அல்லுங்கிறது என்னது, இரவு. ஓகேவா? சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தது பெருமை மதுரைக்கு தான் இருக்கும். ஸோ முதல் சங்கம் எப்போ எங்கே கூடப்பட்டது? முதல் சங்கம் கபடாபுரமா? அந்த பார்த்து வச்சுங்க. முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் யாரோட தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது, எந்தெந்த ஊரில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்து வச்சுங்க. ஸோ கடை சங்கத்தில் மொத்தமே தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் தான் பார்த்தோம்னா 49 பேர். ஸோ இந்த 49 அப்படிங்கிறது ஃபேன்சி நம்பர் மாதிரி நிறைய இடத்துல இந்த 49 வரும், பார்த்து வச்சுங்க. கிழக்கு கடற்கரை தொண்டியிலிருந்து மதுரைக்கு வந்து அகில், சந்தனம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் ஒவ்வொரு நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதேமாரி மதுரை, காஞ்சி, பூம்புகார் அப்படிங்கிற இடம்லாம் இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். இப்படிலாம் மக்கள் வந்து பக்கத்து நாட்டோட தொடர்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்தில் அப்பயே மக்கள் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? இப்போ போய் நீங்கள் பார்த்தாலும் அதோட தாக்கம் இருக்கும். என்ன இருக்கும்? அந்த அந்த ஜென்ரேஷனில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அவங்க உள்ளவங்க வசித்து வருவாங்க. ஸோ பார்த்து வச்சுங்க. உவரி எங்கே இருக்கு அப்படின்னா கொற்கை. பாண்டியரோட துறைமுகம் தானே அது, கொற்கை. இப்போ சொல்லுங்கள், சோழர்களை துறைமுகம் என்னது? புகார். ஓகேவா? பாண்டியரோட துறைமுகம் கொற்கை. சேரர்கள் வஞ்சி. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் திடீர்னு டவுட் வந்துடும், கொற்கையா புகாரா அப்படின்னு டவுட் வந்துடும். ஓகே, அந்த சேர சோழ பாண்டியர்கள் மாற்றி எழுதியிருக்கிறான். என்னது? தொண்டி யாருக்கு? வஞ்சி வராதா? சேரக தலைநகர் தான் வஞ்சியா? அப்போ சொல்லுங்க, நீங்க சொல்லணும் தொண்டி முசிறியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க, தொண்டியிலிருந்து மதுரைக்கு. அப்போ சேர இடத்துலேருந்து எங்கே போயிருக்காங்க? நம்ம நினச்சிருப்போம் சேர சோழ பாண்டியெல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்களாம் பெண் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? பெண் எடுத்திருக்காங்க. ஓகேவா? சொல்லுங்க. அப்போ வெண்ணி போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெண்ணி போரில் யார் வெற்றி பெற்றது? கரிகால சோழன். இந்த வெண்ணி போரில் போர் புரியுறப்போ அவனோட கால் வந்து கருகிட்டான். அதனால் கரிகாலன் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? தலையாங்கானத்தை செருவென்ற வெரி குட். தலையாங்கானத்து போர் நோட் பண்ணி வச்சுங்க. தலையாங்கானத்து போர். ஆனால் இது கேட்குறாங்களோ இல்லையோ, முகலாயர், டெல்லி சுல்தான் அதில் ஒரு போரை பற்றி கேட்டுருக்காங்க. இந்த போரில் பங்கு பெற்றது யார்? இப்போ 2023 எஸ்ஏ எக்ஸாமில் கூட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, முகலாயர்கள் இந்தியாவில் அடித்தளம் விட்டதுக்கு முக்கியமான போர் எந்த போர்னு கேட்குறாங்க. எந்த போர்? முதல் பானிபட் போர். ஸோ முதல் பானிபட் போர் எந்த வருஷம் நடைபெற்றது? 1526. 2வது பானிபட் போர் 1556. 3வது பானிபட் போர் 71. 15 1526 1556 கரெக்டா? 3வது பானிபட்டு போர் மட்டும் தள்ளி போய் நடந்திருக்கு, அப்படி தானே? சரி, இதுதான் கொஸ்டின். முதல் பானிபட்டு போரில் பாபரும் இப்ராஹிமும் என்ன பண்ணாங்க? சண்டை போடுறாங்க. இதுதான் இந்த போர் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்ராஹிம் லோடு வெறும் அம்பு வச்சு என்ன பண்ணிட்டு இருந்திருக்காப்புல, விட்டு கொண்டுட்டு இருந்திருக்காப்புல. தலைவன் பாபர் என்ன பண்ணிருக்காப்புல, துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளிட்டு போயிருந்திருக்காப்புல. சார், பாபர் பீரங்கி பயன்படுத்தின போர் தான் என்ன போர்? முதல் பானிபட் போர். அதான் கேட்பாங்க, பீரங்கி முதல்ல பயன்படுத்தின யாரு? பாபர். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பாபர், பீரங்கி நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக நம்ம படிக்கணும். எப்படி படிக்கணும்? இன்ட்ரெஸ்டாக படித்தா மைண்டில் நிற்கும். பாபர் பீரங்கியை பயன்படுத்தினார். 1526ஆம் ஆண்டு பாபரும் இப்ராஹிம் லோடியும் மோதினார்கள். அதில் இப்ராஹிம் லோடிக்கு எங்கேருந்து பறந்து வந்து அம்பு கண்ணில் பாய்ந்தது. கரெக்டா? ஹெமுக்கா? அக்பர் ஹெமு. சாரி அக்பர் ஹெமு. 2வது பானிபட் போரா? வெரி குட். இந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி எப்படி படிச்சீங்க? அக்பர் ஹெமு இது ஒரு நல்லவர் தான்.
அப்படியா? சரி ரைட்டு, 10 கேள்வி எழுதலாம். அக்பர் ஹெமு, இந்த ஹெமுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஹெமு வந்து நல்லா போர் பண்ணிட்டு இருப்பாப்புல. அப்போ ஏதோ ஒரு அம்பு எங்கேருந்து வந்து பாஞ்சனா ஆகிடும், அவன் கெட்ட நேரம் என்ன ஆயிடுச்சு, கண்ணில் குத்திரும். சரி ரைட்டு பாருங்க. பிற நாட்டு நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட இடம் மதுரை. மதுரை என்ன பண்ணிருக்காங்க, பிற நாட்டு நாணயங்கள் அச்சடிச்சிருக்காங்க. முத்துக்கள் இறக்குமதி செய்த இடம். இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எப்படின்னா இந்த ஒரு கேள்வி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஊர்லேருந்து கேட்குறாங்க. இந்த பொருந்தல், இந்த கீழடி, இந்த அகலாய்வு பண்ணி கிடைக்கிற இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உவரி, கொற்கை, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. மதுரையில் இருந்து 2 வகை அங்காடி, நாலங்காடி, அல்லங்காடி. பகல் பொழுதில் நாலங்காடி, இரவு பொழுதில் அல்லங்காடி. தூங்கா நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது மதுரை. பெண்கள் எந்தவித பயமின்றி இரவு நேரத்தில் பொருள் வாங்க போனது அல்லங்காடி. இதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. மௌரியர் வம்சத்தை பற்றி சொன்னது யாருன்னா சாணக்கியர். சாணக்கியர் தான் எழுதுனது தான் என்னது, அர்த்த சாஸ்திரம். இவர் தான் கௌடில்யர் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல அழைக்கப்படுறாப்புல, நோட் பண்ணி வச்சுங்க. கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல் உண்டு. மௌரிய வம்ச அரச சந்திரகுப்தரின் அமைச்சர் தான் யாரு, சாணக்கியர். இது தனி, இது தனி, இது தனி. சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர், கௌடில்யர். இவர் எழுதினதா என்னது, அர்த்த சாஸ்திரம். சரி ரைட்டு, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வாசகம் கேட்பாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னது யாரு, காளிதாசர். எப்படி ஞாபகம் சொன்னா, நகரத்தை காலி பண்ணிட்டு போறாங்க. என்ன ஞாபகம் சொன்னோம், நகரத்தை காலி பண்ணிட்டு போறாங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி. நாவு, நாவு, நாவுல கரையுது. சாக்லேட் சாப்பிட்றோம், கரையுது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு, பீகார்ல இருக்கு. உத்தரப்பிரதேசில் இருக்கா? அங்க வந்து யுவான் சுவாங் வந்து என்ன பண்ணிருக்காப்புல, தங்கி படிச்சுட்டு போயிருக்காப்புல. அங்க படிச்சவர் மறுபடியும் எங்க வந்திருக்காப்புல, காஞ்சிக்கு வந்திருக்காப்புல, காஞ்சி கடிகைக்கு வந்திருக்காப்புல. ஸோ யுவான் சுவாங் எந்த ஊர், இதுவும் படிக்கணும். எவ்வளவுதான் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளிநாட்டு பயணி படிக்கணும். அடுத்தது முக்கியமான ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி படிக்கணும். பாருங்க, புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனிதலங்கள்லாம் எது உண்டு, காஞ்சி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பூம்புகாரை பற்றி பார்த்தோம். அடுத்தது மதுரை பற்றி பார்த்தோம். இப்போ காஞ்சியை பற்றி பார்க்குறோம். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி. ஓகேவா? காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவர் தான் தர்மபாலர், ஜோதிபாலர். இப்போ பாருங்க, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தலைமட்டமாக்கியது யாரு, பக்தியார் கில்ஜி. நோட் பண்ணி வச்சிங்க, யாரு, பக்தியார் கில்ஜி. இந்தியாவில் நடந்த முக்கியமான படையெடுப்பெல்லாம் படிக்கணும். அதனால ஏற்பட்ட தாக்கத்தையும் படிக்கணும். பக்தியார் கில்ஜி. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாரு, குமாரகுப்தரா? இந்த இடிச்ச பிறகு சீரமைத்தது யாரு, தர்மபாலர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, தர்மபாலர், குமாரகுப்தர். அடுத்து பாருங்க, தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் கோயில்களின் நகரம். நோட் பண்ணி வச்சுங்க, கோயில்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது காஞ்சி. ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். ஓகேவா? ஸோ ஏரிகளின் நாடு ஃபின்லாந்து. ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா 1000 ஏரிகளின் நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே 1000 ஏரி கிடையாது. எத்தனை ஏரி இருக்கு, எத்தனை ஏரி இருக்கான். இது ரொம்ப நல்லா கொஸ்டின். இது காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யாரு, ராஜசிம்மன். பல்லவர்கள் ஆட்சி செய்த என்னது, காஞ்சிபுரம். தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி மணிமேகலை. ஸோ மணிமேகலை அப்படிங்கிறது பௌத்த நூல். நோட் பண்ணி வச்சுங்க. கீழ்கண்டோட எது பௌத்த நூல், எது சமண நூல் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. பௌத்த நூல். நோட் பண்ணி வச்சுங்க, குண்டலகேசி, மணிமேகலை. தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள், முக்கியமான நகரம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈராக்கு, தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது கல்லணை, காஞ்சிபுரம், ஏரிகள். ஓகேவா? கல்லணை வந்து எந்த நூற்றாண்டு கட்டப்பட்டது,
இல்லை 2 புக்கில் 2 மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கில் ஒரு மாதிரியாக கொடுத்துருப்பாங்க, இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. கல்லணையை கட்டியது யார்? கரிகாலன். இது வந்து மண்ணால் கட்டப்பட்டானே. எதால கட்டப்பட்டானே? இன்னமும் இருக்குது. இதுதான் படித்து வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எதெல்லாம் சேர நாடு, எதெல்லாம் சோழ நாடு, எதெல்லாம் பாண்டிய நாடு பார்த்து வச்சுங்க. இப்போ நான் அவங்கவுங்க ஊர் அவங்களுக்கு என்ன தெரியும். ஒரு 3 சேர நாடை கொடுத்துட்டு ஒரு சோழ நாடு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன ஆகும்? சந்தேகம் வரும். பேரண்டமும் சூரிய குடும்பமும். ஓகேவா? ஸோ புவியியலில் வந்து இந்த பாடம் வந்து இருக்குது. இந்த பாடத்தில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 2019 கேட்குறாங்கன்னா 22 கேட்க மாட்டாங்க, 22 கேட்குறாங்கன்னா 23 கேட்க மாட்டாங்க. அப்படி மாற்றி மாற்றி ஒரு எக்ஸாம் விட்டு ஒரு எக்ஸாம் தான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பெருவெடிப்பு காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருள்களும் தோன்றின. பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படை தான். ஸோ பெருவெடிப்பு அப்படிங்கிற கான்செப்டை போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பூமி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க, ஒரு விண்கற்களாக பிரிஞ்சு வந்துச்சு, பல மில்லியன் ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருக்கு, குளிர்ந்து அதுக்கப்புறம் தான் பூமி உருவானுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பேரண்டம், அண்டம் இதெல்லாம் பார்த்துக்கணும். மில்க்வே கேலக்ஸி படிச்சிருப்போம். நம்ம பூமி எங்கே இருக்குது அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க. இது என்ன பேரண்டம் சூரிய குடும்பம்னா சூரிய குடும்பத்தை பற்றி படிக்கிறது. சூரிய குடும்பத்தை எத்தனை கோள் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கோள்லேருந்து கடைசியாக எடுக்கப்பட்ட கோள் எது, துணைக்கோள், நிலவை பற்றி, பூமியை பற்றி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 11th 12th ஜியோகிராஃபியில் பார்த்தோம்னா பயங்கர டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்குலாம் படிக்க முடியாது நம்மளால். ஒவ்வொரு சுற்றுக்காலங்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ளதை படித்தாவே போதும். எத்தனை கோள்கள் இருக்குது, அந்த கோள்கள் எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அண்டத்தை பற்றிய படிப்பு அண்டவியல். காஸ்மாஸ் அப்படிங்கிறது கிரேக்கம். ஏன்னா அண்டத்தை பற்றி படிக்கிறப்போ இங்கிலீஷில் பார்த்தோம்னா காஸ்மாலஜி. என்னது? காஸ்மாலஜி. பதினஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக தான் என்ன உருவாயிருக்கு, பேரண்டம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சூரிய குடும்பத்தை போல நிறையா சூரிய குடும்பம் இருக்குது. என்ன இருக்குது? நிறையா சூரிய குடும்பம். கோள் அப்படின்னா என்னது? சூரியனை சுற்றி வரணும், அதான் கோள். என்னது? சூரியனுடைய வட்டப்பாதையில் இருக்கணும். சூரியனை சுற்றாமல் அது மட்டும் தனியாக சுற்றி தான் அதுக்கு என்ன கிடையாது, கோள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் இருக்குது. எத்தனை கோள்கள் இருந்துச்சு? 9 கோள்கள் இருந்துச்சு. எதை கோள்லேருந்து எடுத்தாங்க? புளூட்டோ. எந்த வருஷம் எடுத்தாங்க? 2007, 2006, 2008. கமாண்ட் யுவர் ஆன்சர். என்ன காரணம் அப்படின்னா சூரியனுடைய சுற்றுவட்ட சூரியனை சுற்றி வராமல் புளூட்டோ தனியாக அதை மட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல, சுற்ற ஆரம்பிச்சிட்டாப்புல. அதான் கோள்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன் கோள்கள், வால் நட்சத்திரம், சிறு கோள்கள், விண்கோள்கள், துணைக்கோள்கள் இதெல்லாம் உள்ளடக்கி தான் என்னது கேலக்சி. என்னது? ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு தான் விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம் என்னது? நட்சத்திரங்களின் தொகுப்பு. அதான் என்னது? இது ஒரு நல்ல கேள்வி. இது 115. பெருவெடிப்பு நிகழ்க்கு பிறகு நம்ம பூமி இருக்கிற மில்க்வே கேலக்சி இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஒன்றுமே புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பூமி எங்கே இருக்குது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் இருக்குது, மில்க்வே கேலக்சியில் இருக்குது. எதில் இருக்குது? சரி, ஒளியாண்டுனா என்ன அப்படின்னா ஒளியோட திசைவேகம். அப்போ திசைவேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? திசைவேகம்னா என்னது? இடற்பயிற்சி பை காலம். அப்போ இடற்பயிற்சினா என்ன தெரிஞ்சிடணும். காலத்தை பொறுத்து பொருள் நகரக்கூடிய, சிம்பிளாக சொல்லணும்னா காலத்தை பொறுத்து பொருள் நகரக்கூடிய தூரம். ஸோ ஒளியோட திசைவேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒளி என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்கோட்டில் செல்லும். வளைஞ்செல்லாம் என்ன பண்ணாது, செல்லாது. ஒளி பரவுறதுக்கு ஊடகம் தேவையில்லை. எந்த ஒரு தண்ணியோ காற்றோ எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை. ஆனால் ஒளி சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பரவுறதுக்கு ஊடகம் தேவை. அப்போ இந்த ஒளியானது ஒரு வினாடிக்கு 3 × 10⁸ மீட்டர் போகுது. அந்த ஒளி நேராக போயிட்டே இருக்குது அப்படின்னா 1 இயருக்கு, ஒரு வருஷத்துக்கு கடந்து எவ்வளோ தூரம் போகுமோ அதான் ஒளியாண்டு. இப்போ என்ன பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை வினாடிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், அது கூட இந்த 3 × 10⁸ பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 9.10⁻12 கிலோமீட்டர் ஆர் 10⁻15 மீட்டர். நோட் பண்ணி வச்சுங்க, 9.46. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கேள்வி. இதெல்லாம் இந்த வேல்யூ கேட்க மாட்டாங்க. ஒளியாண்டுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? டெஃபனேஷனாக கேட்பாங்க சயின்ஸில். ஸோ அடுத்து பாருங்கள், ஒளியின் திசை இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை இந்த 2 வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எக்ஸாமில் போன வருஷம். என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஒளிக்கு உதாரணம் மின்னல். என்னது? இந்த ஒளிக்கு உதாரணம் இடி. ஸோ மின்னலும் இடியும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் ஏற்படும். ஆனால் இடி எப்போ ஃபஸ்ட்டு கேட்குமா, மின்னல் ஃபஸ்ட்டு தெரியுமா? மின்னல் அடித்து கொஞ்ச நேரம் நம்மளே சொல்லுவோம் இடி இடிக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா இதோட திசைவேகம் 3 × 10⁸. இது வெறும் 330. அப்போ ஏற்பட்ட இடத்துலேருந்து பயணித்து வர்றதுக்கு என்ன ஆகும், தாமதமாகும். மின்னல் சீக்கிரமாக வந்துடும், இடி என்ன ஆகிடும். இதில் முக்கியமான பண்பு எது, திசைவேகம். ஒளியின் திசைவேகம் அதிகம், ஒளியின் திசைவேகம் குறைவு. சூரிய குடும்பம் உருவாகி எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னா 4.5 பில்லியன் வருடங்கள். நம்ம படிக்கலாம் சூரியனோட நிறைய எவ்வளவு, பூமியோட நிறைய எவ்வளவு, பூமியோட ஆரம் எவ்வளவு, சூரியனுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட எவ்வளோ தூரம் எவ்வளவு. இது போலலாம் ஒரு கேள்வியோட என்ன பண்ணல கேட்கவே இல்லை. நம்பரை வச்சு கொஸ்டின் வரல, அதுக்குன்னு வராதுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கேட்டுட்டாங்கன்னா பூமியோட நிறைய எவ்வளவு, வெரி குட், 5 பாயிண்ட். இது எது வேணாலும் திருப்பது, ஆனால் 5 பாயிண்டில் சொல்லணும். அதே போல் 10⁻24 சொல்லணும். இதுதான் முக்கியமானது. பூமியோடைய எடை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? பூமியோடைய தராசு வச்சு அளந்து பார்த்தாங்களா? கால்குலேஷன். என்னது, என்ன கால்குலேஷனு, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க? பொது ஈர்ப்பியல் விதி இருக்குல்ல, m1 m2 /r². கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ரைட்டு பாருங்கள். சூரியன் 8 கோள்கள், குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரம், சிறுகோள்கள், விண்கற்கள் இவற்றை உள்ளடக்கிய தான் சூரிய குடும்பம். ஸோ சூரிய குடும்பம்னா என்ன, விண்மீன் திரள் மண்டலம்னா என்ன, பேரண்டம்னா என்ன, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ பேரண்டம் எப்போ உருவானுச்சு? 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானுச்சு. சூரிய குடும்பம் உருவானது 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவாகிருக்கு. ஸோ சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ளது சூரியன். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த நிறையில் 99.8% என்ன தான் இருக்கான், சூரியன் தான். இப்போ சூரியன் தான் இதில் யார், ஜாம்பவான் பெரிய ஆள். ஓகேவா? ஸோ சூரியன் எப்படி ஹீட் உள்ள நம்ம பார்த்தோம், ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹீலியம். கிட்டத்தட்ட 50% சூரியன் வந்து என்ன ஆகிடுச்சான், எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சான். இன்னும் 50% சூரியன் தான் இருக்கான். இப்போ சூரியன் இப்போ இல்லாமல் போனால் என்ன ஆகும்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி, ஒரே ஒரு உயிரினம் இல்லை அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னா எதை சொல்லலாம்? வெரி குட், தேனீக்கள். தேனீக்கள் மூலியமாக தான் மகரந்த சேர்க்கை என்ன பண்ணுது, நடைபெறுது. மகரந்த சேர்க்கை மூலியமாக தானது நம்ம நினச்சிட்டு இருப்போம். தாவரங்கள்லாம் இல்லை அப்படின்னா என்ன கிடையாது, தாவரங்கள் தான் யார், தற்சார்பு ஊட்டச்சார் உயிரிகள். அனைத்து வான்பொருளும் சூரியனை சுற்றி வருது. சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலையே என்னது, 6000 டிகிரி செல்சியஸ். அப்போ சூரியனை ஆய்வு பண்ணுறது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விண்கலம் அனுப்பிச்சிருக்காங்க. அது பேர் என்னது, வேற? வெரி குட், வாயோஜர். கேள்விப்பட்டீங்களா? வாயோஜர் விண்கலம் நல்லா தெரிஞ்சுங்க. சூரியனோட மேற்பரப்பில் 6000 டிகிரி செல்சியஸ். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு, 32 டிகிரி 36.9 டிகிரி செல்சியஸ். இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ் நீர் என்ன ஆகிடும்,
கொதிச்சிடும். இரும்போட உருகுநிலை, இரும்பு எப்போ மெல்ட் ஆகும்? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கோல் இது பாருங்க, இது ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். சூரியனிலிருந்து சூரிய ஒளி பூமிக்கு அடையிறதுக்கு எவ்வளோ நிமிடங்கள் ஆகும்னா 8 நிமிடம் 20 வினாடி. நோட் பண்ணி வச்சுங்க, 8 நிமிடம் 20 வினாடி. சூரிய ஒளி இருக்குல்ல, சூரியன்லேருந்து ஒளி வரதுக்கு செகண்டில் பார்த்தோம்னா 500 செகண்டு. எத்தனை செகண்டு? இதெல்லாம் எழுதுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் தெரியுமா? ஸோ பார்த்து வச்சுங்க. கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றி வருபவர். சுற்றி வராமல் இருந்தால் தான் கோல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சூரிய குடும்பத்தில் எத்தனை கோல் இருக்குது அப்படின்னா 8 கோல் இருக்குது. பாருங்கள், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதில் ஒரு நல்ல கேள்வி பாருங்கள். வெள்ளி யுரேனஸ் என்னது? வெள்ளி யுரேனஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனை எதிர்கடிகாரத்தில் சுற்றி வருது. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றி வருது. மேற்கிலேருந்து கிழக்கா சுற்றி வருது. புரிஞ்சுக்க முடியுதா? எது? வெள்ளியும் யுரேனஸும். சிறுபனாற்று படை அப்படிங்கிற நூல் இருக்கு. அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சூரிய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ திருவள்ளுவ மாலை ஏற்றது யாருன்னு பார்த்தோம்னா கபிலர். யார் எழுதுது? கபிலரும் கிடையாது. திருவள்ளுவ மாலை எழுதினது 55 புலவர்கள். எத்தனை புலவர்கள்? 53 புலவர்கள், 55 பாடல். கரெக்டா? இப்படி எது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 53 புலவர்கள் 55 பாடல், அல்லது 55 புலவர்கள் 53 பாடல். இதுதான் கரெக்டு. அதில் ஒன்று கபிலர் எழுதினது. அந்த கபிலர் என்ன பண்ணியிருப்பாரு? எதை சொல்லியிருப்பாரு? எதை பற்றி சொல்லியிருப்பாரு? வெரி குட். ஒரு புல்லோட நுனியில் தூரத்தில் இருக்க ஒரு பனை மரத்தோட அது ஒரு என்ன லென்ஸாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதே போல் வந்து அணு பிளத்தலை பற்றி யார்? அவையார் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? அணுவை பிளத்து ஏற்கடல் புகட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? அதே போல் சூரிய குடும்பத்தை பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. பார்த்து வச்சுங்க. அப்போ என்ன எதுக்கு இது வந்து நம்ம வந்து இதாக எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. என்ன கிடையாது? இப்போ பார்த்தோமா, சூரிய சித்தாந்தம் யாருடைய நூல்? ஆரியப்பட்டார். ஆரியப்பட்டார் என்ன பண்ணியிருந்தாரு? பூமி மேற்கிலேருந்து கிழக்கா சுற்றுது அப்படின்னு சொன்னாரா? அதெல்லாம் சூரியன் வந்து கிழக்கில் தோன்றி மேற்கில் வரையுது. பூமியோட வடிவத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதோட அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். அதான் முக்கியமானது. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அங்கீகரிப்பாங்க. சரி, ரைட்டு பாருங்கள். கோள்கள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னா, ஃபஸ்ட்டு உட்புற கோள் அல்லது புவி நிகர் கோள். என்னன்னா, சூரியனுக்கு மிக அருகில் இருக்க கோள். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இதெல்லாம் என்னது? சூரியனுக்கு மிக அருகில் இருக்க கோள். இது என்ன இருக்கும்னா பாறைகளால் ஆயிருக்கு. என்ன இருக்குது? இதில் பாறை இருக்குது. அந்த கோளில் பாறை, மலைகள், எரிமலைகள், தரை குழிவு பள்ளங்கள் இதெல்லாம் காணப்படுது. அடுத்து பாருங்கள், நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு 4 கோள் என்னது? உட்புற கோள்கள். அடுத்த 4 கோள் என்னது? வெளிப்புற கோள்கள். அல்லது இது சொல்கிறாங்க பாருங்கள், இது புவி நிகர்கோள், இது வியாழன் நிகர்கோள். புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை வளிம கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வெளிப்புற கோள்கள் எப்படி சொல்கிறாங்க? திடக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? வாயுக்கோளா? அடுத்து பாருங்கள், எந்த கோள்களுக்கு இடையில் சிறு கோள் மண்டலம் காணப்படுது அப்படின்னா வியாழன். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் இந்த புக்கை இந்த 6ஆல் கொடுத்துல. இப்போ உதாரணத்துக்கு சனிக்கோள் எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கோளை சுற்றி என்ன இருக்குது? ஒரு வளையம் இருக்குது. என்ன இருக்குது? வளையம் இருக்கா இல்லையா? வளையம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பூமியும் வெள்ளியும் கிட்டத்தட்ட அளவில் ஒரே மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்கிறாங்க? இரட்டை சகோதரிகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? பூமியும் வெள்ளியும் இரட்டை சகோதரிகள். ஓகேவா? இருக்கிற கோள்ல மிகப்பெரிய கோள்னு பார்த்தோம்னா வியாழன். மிகப்பெரிய கோள் வியாழன். ஸோ இதை பார்த்துட்டு பார்ப்போம். சிறிய கோள் புதன். எந்த கோள்? சூரியனுக்கு பக்கத்தில் புதன் இருந்தாலும் அதிக வெப்பமான கோள் எந்த கோள்? வெள்ளி. ஓகேவா? ஏன் வெள்ளி கோள் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வளிமண்டலத்தில் என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை என்ன பண்ணுதுன்னா உட்கவருது.
ஸோ இதனால் வெள்ளிக்கோள் என்ன பண்ணுதுன்னா மிக வெப்பமான கோள். ஓகேவா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி, நோட் பண்ணி வச்சுங்க. ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிற கோள். இப்போ இங்கிலீஷில் இந்த கோளுக்கெல்லாம் இங்கிலீஷில் ஒரு பேர் இருக்குது. இப்போ சனிக்கோளுக்கு சேட்டன், புதனுக்கு மெர்க்குரி, வியாழனுக்கு ஜூபிட்டர், வேற மார்ஸ் செவ்வாய். இது பார்த்து வச்சுக்கணும். நீர் வாயு இல்லாத கோள் புதன். புதன் கோளுக்கு துணைக்கோள் இல்லை. அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் வெற்று கண்களால் காணக்கூடிய கோள் வந்து புதன் கிடையாது. என்ன கோள்? வெள்ளி. இந்த கோள் வெள்ளி. ஸோ அடுத்து பாருங்கள், மிக வெப்பமான கோள் வெள்ளி. புவியை போன்று ஒத்தளவில் இருக்கிறதால இதை இரட்டை சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளி தன்னைத்தானே சுற்றிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குது? 243 நாட்கள் எடுத்துருக்கு. அப்புறம் வெள்ளியில் ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க கொஞ்சம். வெள்ளியில் ஒன்றுமே கிடையாது. நம்ம இதில் 24 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? இதோட நான் 4க்கு அடுத்து என்ன பண்ணணும்? 3 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். 2 3 4 அப்படிங்கிற நம்பரு 24 மணி நேரம், பக்கத்தில் 3 மறந்துடக்கூடாது. வெள்ளியில் ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை? 243 நாட்கள். வெள்ளியும் யுரேனஸும் கிழக்கிலிருந்து மேற்கா சுற்றுது. மிக பொறுமையாக சுற்றுற கோள் வெள்ளி தான். இது யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. பெரிய கோள் எது, சின்ன கோள் எது, வெப்பமான கோள் எது அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்லோவாக சுற்றுற கோள் வெள்ளி. அதெல்லாம் பார்த்தோம். என்ன எத்தனை நாள்? 243 நாட்கள். இதில் பாருங்கள், அன்பு அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ். ஸோ வீனஸ் நமக்கு வெள்ளி தெரியும். மெர்க்குரி புதன், சாட்டன் சனி, மார்ஸ் செவ்வாய், ஜூபிட்டர் வியாழன். விடிவெள்ளி அந்துவெளி. வெள்ளி கோளுக்கு துணைகள் இல்லை. நிலவுக்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எது? 5வது நம்ம கோள் வந்து இருக்கிற கோள் 5வது பெரிய கோள். எத்தனாவது பெரிய கோள்? நீலக்கோள், நீர்க்கோள். ஸோ 8 கோள் இருந்தாலும் உயிரினங்கள் வாழ்கிறது எங்கே? பூமியில் தான். நம்ம பூமியில் மேற்பரப்பில் வசிக்கிறோமா உட்பரப்பில் வசிக்கிறோமா? மேற்பரப்பு. ஸோ ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது? புவி தான். தெரிஞ்சு வச்சுட்டா போதும். எக்ஸாம் காலில் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். புவியின் துருவ விட்டம், நிலநடுக்கோட்டு விட்டம் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே தானே? ஸோ பூமியை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்குது, ஜியாய்டு வடிவம். ஓகேவா? ஸோ பூமியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸோட வர்க்க மூலத்துக்கு எதிர் விதத்தில் இருக்கும். எங்கே இருக்கும் தலைவர்? எதிர் விதத்தில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் வச்சுங்க. இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப ஆரம் கம்மியாக இருக்குது, இங்கேருந்து பார்க்குறப்ப ஆரம் எப்படி இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும், இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். துருவ பகுதி மைய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஆரம் அதிகமானுச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், ஆரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எதிர் விகிதம். அதில் எதிர் விகிதம் எப்படி? ஸ்கொயர் பண்ணி. உதாரணத்துக்கு 1/4 ஸ்கொயர்டு. இதில் எது பெருசு? 1/4 தான் பெருசு. 1/4 பார்த்தீங்கன்னா 0.25 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும், ரொம்ப கம்மியாக வரும். வர்க்கப்படுத்தி 1/ல போகிறது ரொம்ப தான் இருக்கும். ஸோ பூமியோட துணைக்குள் ஒரே துணைக்குள் நிலவு, சூரியனுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தொலைவு இதான் வந்து என்னது? வானியல் அலகு. சூரியனின் மையத்திற்கும் பூமியோட மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் தான் என்னது? வானியல் அலகு. 149.6 பில்லியன் கிலோமீட்டர். தான் அப்ராக்சிமேட்டாக 150 போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை கேள்விப்பட்டிருப்போமா? அமாவாசை என்ன கேள்வி அப்படின்னா அமாவாசை அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும், சூரியன் எங்கே இருக்கும், பூமி எங்கே இருக்கும், நிலவு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இப்போ சூரியன், இடையில் நிலவு, அடுத்து புவி. இதோட இப்போ இந்த இது பொருள் இருக்கிறதால இதோட நிழல் என்ன ஆகும்னா இங்கே விழுவும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுங்க? இது வந்து அமாவாசை. அமாவாசை அப்போ நிலவு நடுவில் இருக்கும். எங்கே இருக்கும்? சூரியன் இங்கே இருக்கும், பூமி இங்கே இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? பௌர்ணமி அப்போ சூரியன், பூமி, நிலவு இங்கே இருக்கும், இல்லை நிலவு இங்கே இருக்கும். பார்த்து வச்சுங்க. சிவப்புக்கோள் செவ்வாய். ஏன் செவ்வாய் சிவப்புக்கோள்னு சொல்கிறாங்க? அதில் அதிகமாக என்ன கிடையாது? இரும்பு ஆக்சைடு.
புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுளான மார்ஸ் செவ்வாய். இரும்பு ஆக்சைடு இருக்கிறதால தான் இது செவ்வாய் சிவப்பு நிறமாக இருக்குது. செவ்வாய்க்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. ஒன்று போப்பஸ், இன்னொன்று டீமஸ். ஸோ பூமிக்கு எத்தனை துணைக்கோள்? 1. செவ்வாய்க்கு 2. அதிக துணைக்கோள்கள் கொண்டது எது? செவ்வாய் கோளை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மங்கள்யான் ஃபஸ்ட்டு 2014 24/9/2014 நோட் பண்ணி வச்சுங்க. மங்கள்யான் எப்போது அனுப்பப்பட்டது, இல்லை மங்கள்யான் எந்த கோளை ஆய்வு செய்து அனுப்பப்பட்டது அப்படின்னா செவ்வாய் கோளை. ஸோ 4வது இடத்துல இருக்குது. முதல் முயற்சியிலே வெற்றி பெற்றது எது? இந்தியா தான். ஸோ வியாழன் தன் அச்சில் மிக வேகமாக சுழலக்கூடிய கோள் வந்து வியாழன். வேகமாக சுழல்றது வியாழன், பொறுமையாக சுழல்றது வெள்ளி. அதிகமாக துணை கொண்டது பாருங்க. சூரியனை போன்ற வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் காணப்படும் கோள் வியாழன். நல்ல கேள்வியாக இருக்குல்ல. சூரியனை போன்ற ஹைட்ரஜன் ஹீலியம் வியாழன். அதிகமான துணைக்கோள்கள் கொண்ட கோள் வியாழன் தான். அதில் இரண்டாவது பெரிய கோள் சனி. வியாழனுடைய மிகப்பெரிய துணைக்கோள் பாருங்க. ஐயோ, யூரோப்பா, கன்னிமேடு. இப்போ இந்த கேள்விலாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட துணைக்கோள்லாம் படித்தவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சூரிய குடும்பத்துலேருந்து ஒரு கேள்வி வரலாம். எத்தனை கேள்வி வரலாம் கேட்டாங்கன்னா அது பூமியை பற்றியும் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. சனிக்கோளில் துணைக்கோள்கள் 62 இருக்குது. எத்தனை இருக்குது? சனிக்கோளுடைய மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். நோட் பண்ணி வச்சுங்க, டைட்டன். சனி பார்த்தோம் அப்படின்னா நீரில் மிதக்கிற கோள். என்னது? நீரில் மிதக்கும். ஏன் அப்படின்னா டென்சிட்டி ரொம்ப கம்மி, நீரை விட குறைவு. ஸோ அதனால் பார்த்தோம்னா நீரில் மிதக்கிற கோள். உருளும் கோள் எது? யுரேனஸ். ஏன் அப்படின்னா 98 டிகிரி என்ன இருக்குது அப்படின்னா சாய்வலாக இருக்குது. இப்படி இருக்குது கோள். யுரேனஸ் கோள் எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கு? 98 டிகிரி. நம்மளது எத்தனை டிகிரி சாஞ்சிருக்கு? 23 டிகிரி. நம்ம பூமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு இப்படி வரைகிறோம் அப்படின்னா இதுலேருந்து 23 டிகிரி சாஞ்சிருக்கும். புரிஞ்சா? ஸோ பூமியை பற்றி ஜியாகிரபி ஒரு நாள் சாரை வந்து நடத்த சொல்கிறேன். சூப்பராக நடத்துவாங்க. கடக ரேகை, மகர ரேகை, அது ஜிஎஸ்டி, இந்த டைம் மாறுறது. அடுத்தது பாருங்கள், தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். மீத்தேன் வாயு இந்த கோயிலில் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. மீத்தேன் வாயு. இரும்பு ஆக்சைடு எங்கே இருந்துச்சு? இரும்பு ஆக்சைடு செவ்வாயில். ஓகேவா? வெள்ளியில் கார்பன் டை ஆக்சைடு. இங்கே மீத்தேன் வாயு. கடிகார சுற்றில் கோள் வெள்ளி யுரேனஸும். இது யுரேனஸ் உருண்டோடு போல தோறுது தான். எப்படி? உருண்டுக்கிட்டே சூரியன் சுற்றுது. குளிர்ந்த கோள் நோட் பண்ணி வச்சுங்க. நெப்டியூன். பச்சை கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது நோட் பண்ணி வச்சுங்க. பச்சை கோள். ஏன் நிலவுடைய இன்னொரு பகுதி நம்மளால் பார்க்க முடியல? நிலவின் மறுபகுதி ஆய்வு செய்து அனுப்பப்பட்ட விண்கலம் இது லூனா 3. இது நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நிலவின் மறுபக்கத்தை ஆய்வு செய்கிறதுக்கு லூனா 3. நிலாவுடைய சுற்றுக்காலமும் பூமியோட சுற்றுக்காலமும் கிட்டத்தட்ட சேம். ஸோ அதனால் இந்த சைடு போகிறப்ப இந்த சைடு போய்டும், இந்த சைடு போகிறப்ப இந்த சைடு போய்டும். அதனால் சுற்றுக்காலம் சேம். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. அடுத்த பாடம் பாருங்கள், பன்முகத்தன்மைன்னு அறிவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாசிக்கல் டான்ஸ்லாம் வரும். இதெல்லாம் வரும் டான்ஸ். ஒவ்வொரு மாநிலத்துக்கு உள்ள நடனங்களை பற்றி வரும். ஸோ இந்தியாவில் அதிக மலை பன்முகத்தன்மைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாதிரியாக இருக்காங்க, டெல்லியில் ஒரு மாதிரியாக மக்கள் இருக்காங்க, அவங்க ஒரு மாதிரியாக உணவு சாப்பிட்றாங்க, இங்கே மாதிரியான ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறாங்க மொழி பேசுகிறாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, டான்ஸ் இப்படி இருந்தது. இப்படிலாம் இருந்தாலும் இந்தியா மேட்ச் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? இந்தியா தான் சொல்கிறோம். சொல்கிறோமா சொல்லலையா? ஐபிஎல் வந்து வேற ஒரு டீமாக பிரித்தாலும் ஆசிய கோப்பை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் மறந்துடும். பார்த்தீங்களா? கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒன்றிணைக்குது. அப்படி தானே? கிரிக்கெட் மாதிரி உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு எதிராக ஒரு போர் பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணுறதா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? என்னன்னு சொல்லுவோம்?
இப்போ ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், அங்கே என்ன கேட்பாங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க. அதர் கண்ட்ரிக்கு போகிறோம், என்ன சொல்லுவாங்க, அங்கே போய் ஒரு இந்தியாவை பார்க்குறோம், நம்ம என்ன சொல்லுவான், இந்தியாவை நீங்கள் அங்கே போய் தமிழ்நாடா நீங்கன்னு கேட்க மாட்டோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவான், இந்தியானாவே என்ன பண்ணுவான், அதான் பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தின யாருன்னா நேரு தான். இதில் இந்த பாடத்தில் தான் வரும். எதில் பயன்படுத்தினா அவரை சுயசரிதான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எதில். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நாடு. இந்தியாவில் அதிக மழை பெய்கிற மவுண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இடமும் இருக்குது. மழையே பெய்யாத 25 சென்டிமீட்டர் தான் மழை பெய்கிற ராஜஸ்தான் தார் பாலைவனமும் இருக்குது. ஜெய்சால்மர் இந்தியாவில் மிக வெப்பமான இடம் அப்படின்னது. இது வந்து இடத்த பொறுத்து சொல்கிறாங்க. அடுத்து மொழியை பொறுத்து, அடுத்து டான்ஸை பொறுத்து, அடுத்து ட்ரெஸ்ஸை பொறுத்து, அடுத்து உணவை பொறுத்து. இப்போ கேரளாவெலாம் போனோம்னா சாப்பிடவே முடியாது, பார்த்துட்டீங்களா, ரைஸ்லாம் எப்படி இருக்கும். இன்னும் கேரளா பிரச்சனை இல்லை, ஆந்திராலாம் போனால் அண்டா பிரியாணி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா. அண்டா பிரியாணி என்ன அர்த்தம், முட்டை பிரியாணி. அண்டா பிரியாணி, அண்டா பிரியாணி சொல்லுவாங்க. சரி, அண்டா பிரியாணி நல்லா இருக்கணும்னு பார்த்தோம்னா அது வித்தியாசமாக இருக்கும், காரை தள்ளி போட்டு. சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, எந்த மதமும் கிடையாது. இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஏன் துணை கண்டம், கண்டம்னா என்னது, கண்டம் துணை கண்டம்லாம் இடத்தோட அமைப்பை பற்றி சொல்கிறது. விரிகுடா கேள்விப்பட்டீங்களா, விரிகுடா, வளைகுடா, நீர் சந்தி, நிலச்சந்தி, பாக் நீர் சந்தி கேள்விப்பட்டீங்களா. சரி பாருங்க, இந்தியாவில் 122 மொழி பேசுகிறாங்க. எத்தனை மொழி, அதாவது அதிகமாக பேசுகிற 122 மொழி. டோட்டலாக கணக்கு பண்ணால் 1599 மொழி பேசுகிறாங்களாம். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உருதுல பேசுவாங்க, மலையாளத்தில் பேசுவாங்க, பார்த்துறீங்களா. முக்கியமான விஷயத்தை பேசுகிற மட்டும் என்ன பண்ணுவாங்க பார்த்துறீங்களா இல்லையா, பார்த்துறீங்களா இல்லையா. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் விஷயம் பேசுனா அவங்க லாங்குவேஜ்லேயே பேசுவாங்க. நமக்கு லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கும். உண்மையில அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சுன்னா என்ன இருக்கும். சரி, இந்தியாவே மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது யாரு, ச அகத்தியலிங்கம். நோட் பண்ணி வச்சுங்க, ச அகத்தியலிங்கம். இந்தியாவில் பேசப்படுகிற மொழிகளை வந்து 4 ஃபேமிலியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தோ ஆரியன் மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், சீனோ திபெத்தியன் மொழி குடும்பம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் வந்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மொழியெல்லாம் கற்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேண்ணா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை பார்த்தோம்னா 8வது அட்டவணை எத்தனை மொழிகள், 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்போ எத்தனை மொழிகள் இருந்துச்சு, 14 மொழிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 18ஆக மாறுச்சு, அதுக்கப்புறம் 22ஆக மாறுச்சு. ஸோ அட்டவணை 8, பகுதி எத்தனாவது பகுதி, 17வது பகுதி. ஆட்சி மொழிகள் பற்றி சொல்கிறது. சரியாக நோட் பண்ணி வச்சுங்க, அரசியலமைப்பை தனியாக படிக்கணும். ஸோ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் 2004. செம்மொழிகள் மொத்தம் 6. ஃபஸ்ட்டு செம்மொழியானது எது, தமிழ். 2வது சமஸ்கிருதம். எந்த வருஷம், சமஸ்கிருதம் 2005. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எந்த வருஷம், 2008. அடுத்தது மலையாளம். அடுத்தது ஒடியா. எந்த வருஷம், அடுத்தது சரி பார்த்து வச்சுங்க. செம்மொழிகள் 2004. செம்மொழி அறிவிக்கப்பட்டது வேற, செம்மொழி மாநாடு வேற. செம்மொழி மாநாடு வேற, தமிழர் மாநாடு வேற. உலக தமிழர் மாநாடு கடைசியாக உலக தமிழர் மாநாடு எங்கே நடைபெற்றது, முதல் உலக தமிழர் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூர். எந்த வருஷம், 19. ஷார்ட்கட்லாம் போட்டிருப்பீங்க, கோயிலுக்கு போனால் பாட்டி கீட்டின்னு ஷார்ட்கட் போட்டு எக்ஸாம் காலில் போய் உட்காந்து பார்க்குற பாட்டி வராது, வராது.
அந்த கோயிலுக்கு போன பாட்டு எழுத வேண்டி 2 நிமிஷம் ஆகிடும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்தில் கம்மியாக நம்ம என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணணும். எக்ஸாமில் வெற்றியை தீர்மானிக்கப்படுறது எதுதான் முக்கியமானது? டைம் தான். இந்திய இனங்களின் அருங்காட்சியகம் யாரு? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது ஸ்மித்து, விஎஸ் ஸ்மித்து. மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது அகத்தியலிங்கம். ஸோ இந்தியாவில் மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம். மோகினி ஆட்டம் பாருங்க, எங்க? கேரளா. பிகு இது கொஞ்சம் நல்லா படித்து வச்சுருங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யசகானம் கர்நாடகா, குச்சிப்புடி ஆந்திரா, ஒடிசி மணிப்புரி மணிப்பூர், சத்ரியா சத்யா ஞாபகம் வச்சுங்க, என்னது? சரி பாருங்க, கதக் வட இந்தியா, பாங்க்ரா பஞ்சாப், தும்கல் ஜம்மு காஷ்மீர், கர்பா தாண்டியா. தாண்டியா நடனம் பார்த்துப்போம்ல, குஜராத். தாண்டியா கேள்விப்பட்டீங்களா? குச்சி வச்சு இப்படி இப்படி அடிப்பாங்களா? பிகு அஸ்ஸாம், தையம் மோகினி ஆட்டம் கேரளா, கல்பேலியா கூமர் ராஜஸ்தான். நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, சும்மா படிச்சிருப்ப விஷயம் கிடையாது, மனப்பாடம் பண்ணணும். என்ன பண்ணோம்? ராசலீலா உத்தரப்பிரதேசம். ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின். இது பிசி எக்ஸாமில் கேட்டது, நோட் பண்ணி வச்சிங்க. பர்சன்டேஜ் இந்தியாவில் அதிகமாக பேச வர மொழி ஹிந்தி தான். தமிழ் பாருங்கள், இந்தியாவிலேயே 5.9% தான் பேசுகிறாங்க. ரெண்டாவது வங்காளம், தெலுங்கு, மராத்தி. ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். தமிழ்நாட்டில் என்னென்ன டான்ஸு? கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இந்தியாவில் இசை பாருங்கள், இந்துஸ்தான், கர்நாடக இசை, தமிழ் செவில் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸாமில், போன எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின். இந்தியாவை ஆட்சி செய்திருந்த வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு வந்தது யார்? போர்த்துக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிம்பிளாக பார்க்குறோம், ஆனால் கொஸ்டின் எப்படி வராங்க? ஃபஸ்ட்டு பஸ் வந்து போர்ச்சுகீசியல் தான். கடைசியாக போனது அடுத்த படம் பாருங்கள், சமத்துவம் பெறுதல். ஸோ நெல்சன் மண்டேலா கேள்விப்பட்டிருப்போம், தென்னாப்பிரிக்காவின் காந்தி. கருப்பு காந்தி, வெள்ளை காந்தி, பச்சை காந்தி எழுதிங்க, ஜேசி குமாரப்பா. அந்த ஜேசி குமாரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொன்னது யாரு? ராமச்சந்திர குஹா. யாரு? எழுதி வச்சிங்க, பச்சை காந்தி. ஆப்ஷன் பார்த்தா அடிச்சிருவீங்க. ராமச்சந்திர குஹா. ஸோ தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டவர் நெல்சன் மண்டேலா. அவர் எந்த வருஷம் வெளில வந்தார்னா 1990. 27 வருஷம் வந்து என்ன பண்ணிக்காரு? சிறையில் இருந்திருக்காரு. ஓகேவா? கொடுத்துருக்கா பாருங்கள், எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் பாகுபாடு இதை அடிப்படையாக வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற 15ல் 1 என்னது? உட்பிரிவு தெரிஞ்சு வச்சு, ரொம்ப முக்கியமானது. தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்காக பிரிக்கப்படுகிறது வர்ணாசிராம் அப்படிங்கிற அந்த வர்ணாசிராம முறை கேள்விப்படுறோம்ல, சத்திரியர். அப்புறம் என்ன இருக்குது? சரி ரைட்டு பாருங்கள், பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் யார்? பிஆர் அம்பேத்கர். ஸோ இவர் எங்கே பிறந்தார், இவர் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, இவர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இவர் எழுதின நூல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இவர் எழுதினது தான் இந்திய ரூபாயும் பொருளாதார பிரச்சனைகளும் அப்படிங்கிற நூலின் அடிப்படையில் தான் ஆர்பிஐ உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும். மூக் நாயக் அப்படின்னு அழைக்கப்பட்டது யார்? தலைவர் தான். ஓகேவா? ஸோ பார்த்துங்க, அம்பேத்கர் எம்ஏ பட்டம் 1915. அம்பேத்கர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக யாரோட பேர்? இது அவருடைய ஆசிரியர் பேர். யாரோட பேர்? பாபா சாஹேப் அப்படிங்கிறது இவரோட பேர். அம்பேத்கருங்கிறது அவரோட ஆசிரியரோட பேர். ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர். இவர் தான் வரைவு குழுவின் தந்தை, டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டு. இந்த கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ அரசியலமைப்பை பொறுத்தளவுக்கு நிறைய கமிட்டி இருந்துச்சு. கொடிக்கு உழுது, அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் அதான் கொடுத்துருக்காங்க. முதல் சட்ட அமைச்சர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமானது, 1990. இந்தியாவில் சாது ஒடுக்குமுறைக்கு முன்னாடியே வந்தது அம்பேத்கர். சட்டத்தின் முனைவரும். ஆர்டிகல் 14 என்னது?
அனைவரும் சமம். தீண்டாமை 17. ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது 1997. ஸோ இப்படிலாம் ஃபஸ்ட்டு இப்படிலாம் இருந்துச்சு, இப்போ இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஸ்வநாதன் ஆனந்தா முதல் கிராண்ட் மாஸ்டர் செஸ் 88 வாங்கியிருக்காரு. இளவலகி கேரம் போர்டு. ஸோ பார்த்தாச்சு. தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம், இதுக்கப்புறம் வரலாம் ரொம்ப முக்கியமானது, கன்னியாகுமரி. மாரியப்பன் தங்கவேலு கேள்விப்பட்டீங்களா? என்ன விளையாட்டு இவர்? உயரம் தாண்டுதல். முன்னால தங்கம் வாங்கியிருந்தாப்புல, இப்போ வெண்கலம் வாங்குறாப்புல. கொஞ்சம் இவரையும் பீட் பண்ணிட்டாங்க, வயசாயிட்டல. இப்போ பாருங்கள், இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. மக்கள் தொகையில் எழுத்தறிவில் அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி, எழுத்தறிவு விதம் குறைவாக இருக்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு டாப் 4. இது கீழேருந்து தருமபுரி தான் கடைசி இடத்துல இருக்குது. பாலின வீதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது பாலின வீதம். ஸோ நீலகிரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, 2வது தஞ்சாவூர் இருக்குது, 3வது நாகப்பட்டினம் இருக்குது. குறைவாக இருக்கிறது தருமபுரி. ஸோ தொட்டில் குழந்தைகள் திட்டம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 92. எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா பாலின வீதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எங்கே ஏற்படுத்தினாங்க? சேலம். முதல் சமத்துவபுரம் எங்கே ஏற்படுத்தினாங்க? சமத்துவபுரம் மதுரையில் எங்கே? மேலக்கோட்டை. நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் சமத்துவபுரம். பாருங்கள், ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள்: இந்தியா 220, 2020, அக்னி சீரர்கள், விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், எழுச்சி தீபங்கள், மிஷன் இந்தியா, த லூமினஸ் பர்க். ஸோ இதுமாரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏபிஜேக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்ப்போம். ஜலாலுத்தீன். ஓகேவா? ஸோ இந்தியாவோட பாலின வீதம் எவ்வளவு? இந்தியாவோட பாலின வீதம் 940. 40. தமிழ்நாட்டோடது 96 95. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் பாலின வீதம் 940, தமிழ்நாட்டின் பாலின வீதம். ஸோ மக்கள் தொகை தனியாக பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? முதல் பருவம் தான் முடிஞ்சிருக்கு. என்ன இருக்குது? முதல் பருவம். அடுத்த வகுப்பில் என்ன பண்ணுவோம்? 2ஆம் பருவம் பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.